அகவல்ல சொன்ன அந்த அகவல்ல சொன்ன சிவமே சிவமே என்று வருதுல்ல, இந்த சிவம் என்பது இப்போ எல்லாரும் நினைப்பது போல வந்து சமயத்தில் சொல்லப்பட்ட சிவபெருமானையோ அல்லது உருத்திரமூர்த்தியோ குறிப்பதல்ல. சமயத்துக்கு அப்பாற்பட்ட சிவத்தை குறிக்கும். சிவம் என்ற சொல்லுக்கு தமிழ்ல வந்து மங்களம், நிறைய அதுக்கு வந்து பல பொருள் இருக்கு. அதாவது அது பல பொருள் பன்மொழின்னு சொல்லுவாங்க இலக்கணத்துல. பல பொருள் பன்மொழி, ஒரு சொல்லுக்கு பல பொருள்கள். அதுபோல சிவம் என்பதற்கு அவ்வளவு சிறப்பான பெயர். ஆனா பெருமான் சொல்றது சிவம் என்பது என்ன அப்படிங்கிறதுக்கு பெருமான் ஒரு விளக்கம் சொல்றாங்க. இது வரைக்கும் வந்து ஆக இதுலேருந்து இப்போ நான் சொன்னதுலேருந்து தெரியுது, சமயத்தில் சொல்ல சைவ சமயத்தில் சொல்லப்பட்ட சிவபெருமானை, அதாவது உருத்திரமூர்த்தியை குறிக்கும் சொல் அல்ல என்பது அதை நிச்சயித்துக் கொள்ளும். பிறகு சிவம் என்பது எதை பற்றி சொன்னார் என்று சொன்னால், பெருமான் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டால், சிவம் என்ற சொல்லல சிகரம், வகரம், மகரம், இந்த மூணு இருக்கு. இந்த மூணு சொல்லும் மூன்று நிலையை குறிக்குதுங்கிறார். இந்த மூன்று நிலையையும் உள்ளடக்கியவன் இறைவன். அந்த இறைவனுக்கு தான் சிவம் என்ற பொருள். அது என்ன மூணு நிலை அப்படின்னா, முதல்ல சிகரம்னு சொல்றார். இதுதான் வந்து இந்த சிகரத்துக்கு பெருமான் சொல்ற விளக்கம் அனாதின்னு சொல்றார். அனாதி. இப்ப அனாதின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆதியும் அந்தமும் கடந்தது அனாதி. ஆதியும் அந்தமும் கடந்தது அனாதி. ஆதிங்கிறது தொடக்கம், அந்தம் என்பது முடிவு. அப்ப தொடக்கமும் முடிவும் கடந்தது அனாதி. ஆதி அந்தம் கடந்தது அனாதி. அதுதான் சிகரம். அடுத்தது வகரம்னு சொல்றாங்க. ஆதி அந்தம் கடந்த அனாதியை அடுத்தது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வகரம். சொல்ற கொஞ்சம் இதா இருக்கு. ஆதியும் அந்தமும் கடந்தது அனாதி, அந்த அனாதியே சிகார ரூபமாய் விளங்கிற்று. வகரம் என்பது அனாதிக்கு அடுத்தது. அப்ப அனாதிக்கு அடுத்தது எது அப்படின்னு கேட்டா அந்தம். முடிவா இருக்கிறது எதுவோ அது வந்து வகரம். அதுக்கு பேர் தான் அருள். அதுதான் அருள். அது சிவத்தை அடுத்தது, சிகரத்தை அடுத்தது. ஒன்றவன் தானே நின்றன இரண்டவன், ஒன்றவன் தானே இரண்டவன் நின் அருள்னு சொல்லுவார். ஒன்றவன் தானே, திருமண மூலர். ஒன்றவன் தானே இரண்டவன் நின் அருள். மூன்றினில் நின்றனன், நான்கு விரிந்தனன், ஐந்து வென்றனன் சொல்லிட்டே போவார். அதே மாதிரி ஒன்றாகிய இறைவனுக்கு அடுத்தது யாரு? அருள். ஒன்றாகிய இறைவனுக்கு அடுத்தது யாரு? அருள். இப்ப இருக்கிறது யாரு? சிவமும் அருளும் தான். எங்கும் அதுதான். இதுதான் உண்மையான நிலை. இந்த உண்மையான நிலை உலகமெல்லாம் இப்படியே விளங்கணும்னு நினைச்சு ஆசைப்பட்டவர் பெருமாள். இது ரொம்ப பேராசை, எந்த ஞானியரும் படாத ஆசை. ஏன்னா உலகமே பேரின்ப நிலையில் அப்படியே இருக்குன்னா அப்புறம் என்னடா அது? இப்படி ஒரு ஆசையாக இருக்கு. இது யாராவது இதுக்கு எல்லை இருக்கா, வரையறை இருக்கா? என் ஆசை வந்து அலைகடல் கடலிலும் அதிகமாக பெருகுகின்றதே பாரு. அதனாலதான் நான் ஆண்மனைய ஒருமைப்பாட்டு உரிமையினாலதான்பா நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னு. அந்த அடிப்படையில, அதாவது ஆதியும் அந்தமும் கடந்த அனாதியாகிய ஒன்றாகிய இறைவனை, கடவுளுக்கு அடுத்து இருக்கிறது அந்தமாகிய மகரம், அது அருள். அடுத்தது மகரம். இந்த சிகரமும் மகரமும் சேர்ந்ததனால் வந்த இன்பம், அது மகர நிலை. இது ரெண்டு நாள கிடைக்கக்கூடியது மகரம். அதுக்கு பேரு மௌனானந்த பேரின்ப பெருஞ்சித்தி பெருவாழ்வு ஆகிய மௌனானந்த இன்ப நிலைன்னு பேரு. அதுல வந்து ஒரு மகர விட்டு சிவம் என்று பேர் வச்சுங்க. இம்முன்னா ரெண்டு உதடுகளும் மூடி மௌனம். இம்முன்னா மௌனம். மௌனம் ஆனந்த இல்லை, ஆனந்த நிலை. இப்ப ஆனந்தத்தில் இருக்கும்போது என்ன நிகழ்வுன்னா மௌனம். ஆனந்தமா இருக்கிறவன் அமைதியா இருப்பான். இது தத்துவம். யார் ஒருத்தர் நிர்மலமா நிர்வாணியா, நிர்வாணினா ஒண்ணும் இல்லாமல் இல்லை, அதாவது உள்ளுக்குள்ளார எதுவுமே இல்லாம இருக்கிறது. அப்படி நிர்வாணியா நிர்மலமா இருக்கிறானே அவன் மௌனானந்தத்தில் இருப்பவன், செயலற்று இருக்கிறவன், எல்லாவற்றையும் சுகித்து கொண்டு இருக்கிறவன். அது சிவத்தை அறிந்து, சிவத்தை அறிந்து சிவத்தின் அருளை தானடைந்து, நான்
அதாவது நானானேன், நான் தானானான், தான் நானானான், நானும் தானும் ஒன்றானான். நானான நிலை சிகார நிலை, நான்கிறது தானான நிலை மகரமாகிய அருள் நிலை, ரெண்டுலையும் அடைந்த நிலை மகரமாகிய ஆனந்த நிலை. இதுதான் சிவத்தின் சொரூபம். அப்ப சத்தாயி சித்தாயி இன்பமாகி, சத்துங்கிறது சிகரம், சித்து என்பது மகரம், ஆனந்தம் என்பது மகரம். சத்தாகி சித்தாகி இன்பமாகி சதா நிலையாய் எவ்வுயிருக்கும் சாட்சியாகி முத்தாகி மாணிக்கமாகி முதுவயிர தனிமணியாய் முளைத்த தேவேந்தன் மகாதேவமாலை. சத்து சித்து ஆனந்தம் சச்சிதானந்தம், அதுதான் சிவம். சச்சிதானந்தம் என்பது நிலையை குறிக்கும். சச்சிதானந்தம் சச்சிதானந்தம் சொல்லிக்கிட்டு இருக்கிறது இல்லை. சச்சிதானந்தம் என்பது ஒவ்வொரு மனித ஆன்மாக்குள்ள நிகழக்கூடிய ஒரு பெரும் பேரு. பெரும் பேரு. அந்த பேற்றினை ஒவ்வொரு ஆன்மாவும் அடையணும்னு ஆசைப்பட்டவங்க ஐயா, அதுதாமா சிவம். எல்லாவற்றையும் கடந்தது, இங்கே இருக்கிறது இல்லை. இது இப்படி தஞ்சாவூருக்கு போய் பார்க்கறது மாதிரி இந்த சிவம். அதனால பெருமான் அருட்பாவில் சொல்லி இருக்கிற சிவம் என்று சென்னைக்கு போய் பார்க்கறதில்லை. இந்த அண்டகோடிகளெல்லாம் அரைக்கணத்தில் ஏகி கண்டு கொண்டிட ஒரு கலைநிறை மணியேன்னு சொல்லுவார். அது மாதிரி கோடான கோடி அண்ட சராசரங்களை எல்லாம் கடந்து எல்லாவற்றையும் தன் பெருவெளிக்குள்ளே உள்ளடக்கி யாண்டும் எக்காலத்தும் சொரூபத்தால் மாறுபடாது, சிதைபடாது, இயற்பின் தன்மையில் விரிந்துபடாது, உண்மை நிலையிலே எப்பொழுதும் விளங்கிக் கொண்டிருக்கிற மெய்ப்பொருளே அந்த சிவம். இது அண்ட பெருவெளி, எல்லாவற்றையும் உள்ளடக்கிய பெருவெளி. அதுதான் எங்குமாய் விளங்கும் சிற்றவை இடத்தே. அட்டகம் படிக்கும் போது எங்குமாய் விளங்கும். இங்கே உட்காந்துட்டு இந்த பஞ்சம் இங்கே எங்குமாய் விளங்கும். இதை போய் சிற்றப்பன்னா இதை போய் சொல்லு. இது என்ன எங்குமாவா விளங்கிட்டு இருக்குது? இவனுக்குள்ளேயே விளங்கல, இவனுக்குள்ளேயே இது உள்ள என்னன்னு தெரியல, இருட்டா இருக்கு கண்ணமுன்னா. இதுவா என்ன உலக அண்ட எல்லாவற்றையும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய வெளி. அப்படி வெளியை பத்தி சொல்றாரு. அது எங்குமாய் விளங்கும் சிற்றவை. அதுதான் அந்த இடத்துலதான் சிவம் என்பது இருக்கு. அது மூன்று இல்லை, சிவமும் சிவத்தை அடுத்த அருளும், அடுத்தது அதனால் கிடைக்கிற மலம். மலம் என்பதும் மகரம் என்பதும் ஒன்று. அதாவது அதீத இடத்துல, அதாவது தத்துவங்கள்லாம் கடந்து அதீதானந்த இன்பத்துல வரும்போது மகரம் பேரானந்த நிலையை குறிக்கும். அதாவது அருள் பூரணத்தை அடைஞ்சு அதனால கிடைக்கக்கூடிய நிலை பேரானந்த நிலை, மௌனானந்த இன்ப நிலைன்னு பேர். அது மகரம். சாதாரண மந்த நிலையில, அறியாமைங்கிற இருட்டுக்குள்ள கிடக்கிற சாதாரண பாமர மக்கள் நிலையில மகரம் என்பது மலத்தை குறிக்கும். ரெண்டு இருக்கு, ஒன்று கீழ்நிலை, மற்றொன்று மேல்நிலை. இப்ப நான் மேல்நிலையை பத்தி விளக்குறேன். சாதாரண நிலையில மலத்துல, சாதாரண மலம், மலம்னு சொன்னா என்னன்னா அது சேறு சகதி அசுத்தம் என்று பொருள். அது நமக்குள்ள இருக்கிறது என்ன அப்படின்னா ஆணவம், தன்மம், மாயை, மாமாயை, திரோதை என்று 5 மலங்கள் இந்த மனிதன் உருவாகிறதுக்கு காரணமாகும். இது கருவிலேயே தோன்றி அனாதி தொட்டு வருது. இது பிள்ளை பெருவிண்ணப்பத்தை படிச்சீங்கன்னா ரொம்ப தெரியும். இறைவன் சமூகத்துல படிக்கணும். ஒவ்வொரு நாளும் படிச்சு அல்பா மட்டும் படிக்காம காலங்கள் நேரிடும் போது இந்த மாதிரி உரைப்பகுதியை கூட நீங்க அவர் சமூகத்துல படிச்சு எனக்கு உணர்த்த வேண்டும். படிச்சு பார்த்து 2 பேரும் படிச்சு பார்த்துட்டு அப்படி என்ன சொல்றாங்க ஏசுறாங்க. இது அவங்க கையை கும்பிட்டு எழுதிய பகுதி 4 விண்ணப்பம். அதுல பிள்ளை பெரு விண்ணப்பம். அது மாதிரி இந்த மலத்தில் கட்டுண்டு கிடக்கக்கூடிய மனித ஜீவர்கள், அது மலத்தை குறிக்கும். மகரம் என்பது மலத்தை குறிக்கும் சாதாரண நிலையில். ஆனால் அசாதாரண நிலையில, அனுபவ நிலையில பேரானந்த நிலையை குறிக்கும். மலம் ஒழிஞ்சிட்டா ஆனந்தம். அதைத்தான் சுத்த சன்மார்க்கத்தினுடைய மரபுன்னு சொன்னார். சாகாத கல்வியை கல்வி, சிவம் ஒன்றே தானென அறிந்த அறிவே தகுமறிவு, மலம் 5 வென்ற வல்லவமே தனித்த பூரண வல்லவம், வேகாத கால் அது ஆதி, அதை கண்டு கொண்டு எப்பொருளும் விளைவிக்கும் தொழிலை மெய்த்தொழிலாகும். இந்த 4ஐயும் ஒருங்கே அடைந்து வியந்து உலகமெல்லாம் போற்ற வியப்புது சுத்த சன்மார்க்க மரபென்று உரைத்த பொய்யே. தேகாதி 3 நான் உனக்கு தருமுன் எனக்கு அருள் செய்த துணையே. இந்த 3 தேகமும் நான் உன்கிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடியே இறங்கி எனக்கு அருள் செய்துட்டியே இறைவா என்று சொல்றார். இதுதான் சிவத்தினுடைய பொருள். சிவம் என்பது அண்ட பெருவெளியிலும் பிண்ட நிலையிலும், அண்ட பிண்ட 2லையும் சிகரம், மகரம், மகரம், சத்து சித்து ஆனந்தம், சச்சிதானந்த நிலை. இதுதான் முழுமையான சிவத்தினுடைய பரிபூரண அர்த்தம், பொருள். சாதாரண இந்த சமய தேவர்களை குறிப்பிடுவது அல்ல என்பதை தெரிந்து கொள்ளும்.
தமிழில் ரொம்ப தெளிவாக அருப்பாலாம் ஐயா விளக்க சொன்னாங்க. என்ன அப்படின்னா, சத்தாயி சித்தாயி இன்பமாயிங்கிறது இதெல்லாம் வந்து மரபுப்படியாக வந்த நம்ம வேதாந்த பரிபாஷைகள். அதில் வந்து இந்த ஆன்மீகத்தில் வரக்கூடிய வார்த்தைகள் தமிழில் சொன்னாங்க. இயற்கை உண்மையாய், இயற்கை விளக்கமாய், இயற்கை இன்பமாய் திகழும் மெய்ப்பொருள் ஆனந்த சொருபமாகிய கடவுளே, மெய்ப்பொருள் ஆனந்த சொருபமாகிய கடவுளே. அப்போ இயற்கை உண்மை கடவுளே, இயற்கை விளக்க கடவுளே, இயற்கை இன்ப கடவுளே, இதுதான் சிவம். இந்த மூணும் சேர்ந்தது சிவம் என்ற ஒரு சொல்றாங்க. இந்த மாதிரி 3 மயமா ஆனவர் வளர்ப்பு சிவமயமாய் ஆணையம் கலந்துட்டாரும்பா, கலந்து நிறைஞ்சிட்டாரு. ஒளியில போய் கலந்துட்டாரு, ஒளி ஆயிட்டாரு, ஒளி ஆயிட்டாரு, ஒளி ஆயிட்ட திருப்பி இங்க வர முடியாது, மீள முடியாது. அதுதான் பெரிய பேரு. எங்களுக்கு கடல்ல போய் விழுந்துட்டா திருப்பி நதி வருமா? இவர் திருப்பி ரிப்பீட் பண்றாரு, வர்றாரு, நமக்காக வர்றாரு. அதை முன்னாடி அப்படி எனக்கு பர்மிஷன் கொடுத்தா நான் வர்றேன், கீழே வர்றேன், இல்லைன்னா வேண்டாம்னு அப்போ கேட்டவர். ஆனால் அப்ப அங்க இருக்கும்போதே மக்கள் மேல எனக்கு எல்லாம் வரைகிற இவருக்கு இவருடைய கருணைக்கு உரைக்கும். என்ன சொல்றதுன்னு தெரியல எனக்கு. பெருமானுடைய கருணையை நினைச்சாக அப்படியே எல்லாமே ஆடிடும். அது மாதிரி எல்லாரும் வரணும், எல்லாரும் வாழணும், எல்லாரும் இந்த இன்பத்தை அடையும். அதனாலதான் தமிழ்ல வந்து இயற்கை உண்மை, இயற்கை இன்பம், இயற்கை விளக்கம், இயற்கை இன்பம், இதுதான் சச்சிதானந்தம், இதுதான் சிவம், இதுதான் சிவத்தினுடைய பொருள். என்ன இதுதான் இப்போ புரியுதுல, தெளிவா புரியுதுல்ல. சிவமே சிவமேன்னா நம்ம எல்லாரும் என்ன சிவம்னா சிவபெருமான சொல்லிடுறாரு, சிவமூர்த்தி சொல்லிடுறாரு, பஞ்சமூர்த்திகள்லாம் பஞ்ச கட்டாக்கள். விஷயம் எப்படின்னா செம்பரராஜ் பத்தி இந்த போன வாட்டி வடலூர் போனோம் இடையில சரி நம்ம முழுக்க கோயிலுக்கு போறதுல இல்லை வந்துட்டு இருந்து என்ன பண்ணாப்புல தூங்கிட்டு வந்தாப்புல. அது செம்பரராஜர் கிராஸ் பண்ணும்போது எடுப்பியா இருக்குங்க அப்படின்னாப்புல. சரி சரி எழுப்புடா அப்படின்னு எழுப்புடாங்க சாப்பிட்டேன். செம்பரராஜர் கோயில் காசு ஆயிடுச்சு. அந்த ஆண்டு வேலை அதுல காசு ஆனோடனே ஃபீலிங் வந்துச்சு உங்களுக்கு. கார்ல வரும்போது நிமிந்து பார்த்தா முன்னாடி ஒரு பஸ் போயிட்டு இருக்கு. அந்த பஸ் பின்னாடி செம்பரராஜர் பறிஞ்சு வச்சிருக்கான். இதை என்கிட்ட சொன்னாப்புல, நீங்க எழுப்புல இதை பாருங்க, அந்த செம்பரராஜர் பிள்ளை திருச்சி நடந்து இருக்குல்ல இது இருக்கு பாருங்க அப்படின்னாப்புல. நான் எதுவும் சொல்லல. அது அதாவது நான் சொன்னேன் அந்த ஐயா அன்னை சொல்லும் போது இந்த சிவம் அல்ல சொன்னது நீ நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்க, நான் போய் கேட்கணும்னு சொல்லியிருந்தாலும் இன்னைக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. பொதுவா நடராஜர் என்பதற்கு இயங்குகின்றவர் இயக்குகின்றவர் பொருள். நடராஜன் என்று சொன்னால் நடம் இட்டுக் கொண்டு இருப்பவன், ஏங்கிக் கொண்டு இருப்பவன் என்று பொருள். நடம் என்றால் நடனம் ஆடிக்கொண்டு இருப்பவன், அவனுக்கு பேர் நடராஜன். இதுதானே தமிழ்ல நடராஜன்னா நடக்கிற என்று நடம் ஏற்றுகின்றவன், அவனுக்கு நடராஜன். ஒரு டான்ஸர் கூட, ஒரு ஆண் டான்ஸர் நடராஜன் சொல்லலாம், அவரை கூட நடராஜன் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அப்படி வரும்போது இந்த சாதாரண சமயத்தில் உள்ள நம்ம சைவ சமயத்தில் சிவன் இப்போ சொன்னீங்கல்ல, சிவபெருமான்னு சொல்லக்கூடிய இந்த நடராஜர் அவரும் இயங்குகிறவர். அவர் என்னத்தை இயக்குறாரு அப்படின்னா, இந்த சிருஷ்டி திதி சம்மாரம்ங்கிற 3 வேலையை அவர் இயக்குறாரு. அப்போ அவருக்கு நடராஜருங்கிறது பொருத்தம் இல்லை. நடராஜர்னு சொன்னா அதன் காரணமாக அவர்கள் நடராஜன் 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 என்று சொன்னார். ஆனா அருட்பெரும் ஜோதியரையும் நடராஜன் என்று பெருமான் குறிப்பிடுகிறார். அப்ப அவர் என்ன செய்யறாரு? வெறும் சிருஷ்டி திதி. அப்ப அந்த நடராஜன் இந்த நடராஜன் ஒன்னாயிட முடியுமா? இப்ப சாதாரணமா ஞானம் சுத்தி பேர் கூட மனிதர்கள் சொல்றது இந்த நடராஜன் வேறு, நான் சொல்ற நடராஜன் வேறு. அவர் வந்து கஸ்டம்ஸ் இதுல வந்து இன்ஸ்பெக்டரா இருக்காரு, இந்த நடராஜன் வந்து அக்ரிகல்ச்சர்ல ஏடியா இருக்காரு அப்படின்னு சாதாரண நாமும் பெயரிட்டு குறிப்பிடும் போது அவருடைய நிலையை பொறுத்து அந்த நடராஜன் வேறு இந்த நடராஜன் வேறு, அவர் செய்யும் தொழிலை பொறுத்து அந்த நடராஜன் வேறு இந்த நடராஜன் வேறு, அவர் இருக்கும் நிலையை பொறுத்து அந்த நடராஜன் வேறு இந்த நடராஜன் வேறு. இவர் பாமர ஏழை நடராஜன், அவரு ஒரு வசதி உடையவர், பெருந்தனக்காரர் நடராஜன் அப்படின்னு சொல்றோம். அப்ப நடராஜன்ங்கிறதுனால பேர் ஒன்னா இருக்கிறதுனால 2 பேரும் ஒன்னா ஆயிட முடியும்.
ஏன் இது வந்து சிந்திக்க இந்த அளவுக்கு விளக்கம் இல்லை. இந்த விளக்கத்தை ஏற்படுத்தினவங்க தான் இல்லையா? ஏன்னா அந்த விளக்கத்துக்குரியதுதான் மனித படைப்பு. விளக்கம் இல்லாம இருப்பதற்கு நாம் மனிதர்களாக பிறக்க வேண்டிய அவசியம் இல்லை. மனித தேகம் போய்விட்டால் மீளவும் இந்த தேகம் கிடைப்பது கஷ்டம்னு சொல்றாரு. மனித தேகம் ஆண்டவருடைய திருவருளை பூரணமாக அடைவதற்காகவே கொடுக்கப்பட்ட தேகமே தவிர வேறு எதற்காக வழங்கப்பட்டது அல்லன்னு சொல்றாரு. அது மட்டுமல்ல, மனித தேகம் மட்டும்தான் கடவுளுடைய முதல் சிருஷ்டி தொடங்கி அவன் சம்மதத்தால் பெற்ற தேகம், மற்றதெல்லாம் இல்லை. மனித தேகத்தில் மட்டும்தான் ஆன்ம விளக்கமும் கடவுள் விளக்கமும் நிகழ்கின்றது. மற்ற தேகத்தில் ஆடு மாடுகள் இல்லை. இது எத்தனை அம்சம் சொல்லியிருந்தேன். அப்படி இருக்கும்போது இந்த மனிதன் விளக்கத்தோடு வாழணுங்கிற ஆசை வருமா வர? அப்படி விளக்கத்தோடு வாழ்ந்தா அவன் எவ்வளவு இன்பமா வாழ முடியும்? அவனுடைய இயக்கங்கள் செயல்கள் எல்லாத்துலயும் தடையில்லாம செழுமையா இருக்கும். அவன் எல்லாத்திலையும் பிரகாசிக்கக்கூடியவன். அதனாலதான் ஜோதி மட்டும் நம்ம செய்யணும். அந்த இடத்துல கொஞ்சம் கூட புகையிடும், இருள் கிடையாது. ஒளியவே பார்க்கிறோம், ஒளிமையா ஆகணும். ஒளியினுடைய அந்த உணர்வு, அறிவு, சிந்தனை எல்லாமே. அதனாலதான் அருட்பெரும் ஜோதியை அடையணும், லட்சியமா அடைஞ்சு அந்த அனுபவத்தை பெறணும் என்பதற்கு அடையாளமாக ஒளி நெறிய வச்சாரு, ஒளியை சாட்சியா வச்சாரு, ஒளி வழிபாட்டை வலியுறுத்தினார். இந்த உண்மையெல்லாம் இவ்வளவு சின்ன குழந்தைக்கு சொன்னா கூட புரிகிறது மாதிரி இவ்வளவு சொல்லியும் ஒருவரும் வந்து கேட்பார் இல்லையே. அப்ப தனக்குள்ள ஒரு பெருமை, தனக்குள்ள ஒரு செருக்கு, தனக்குள்ள ஒரு பழமையிலேருந்து விடுபட முடியாத ஆச்சார சங்கற்ப விகற்பங்கள், இது மாதிரிக்குள்ள போய் சிக்கிக்கிட்டு இன்னமும் சன்மார்க்க நண்பர்கள் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள்ங்கிறதுதான் ரொம்ப வருத்தம். அதனால எப்படியாவது வரணும். தெரிந்த நிலை இதுதான் உண்மையான, இதான் சிவம். சிவத்துக்கு இப்போ பொண்ணு சொல்லிட்டேன். சப்ஜெக்ட் முடிஞ்சிச்சு ஆகும். அப்போ நீங்க ஏதாவது சொல்லுங்க, அப்பதான் அது ஓடுற வரைக்கும் ஓடுறோம். ஏன்னா அதை வேற வச்சுட்டீங்க. இப்ப இது வேற கவனத்தில். அதனால இப்ப நடராஜர் சிவம் என்பது வேறங்கிறது நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கிங்க. நம்ம மாதிரி இந்த சமய உலகத்தால் வெளிப்படக்கூடிய நினைக்கக்கூடிய கோயில் கொண்டுள்ள இந்த உலகத்தில் இந்த பூ உலகில் கோயில் கொண்டுள்ள இந்த சிவபெருமானையோ அல்லது இந்த நடராஜரை குறிப்பதல்ல. இவற்றுக்கெல்லாம் பார்த்துட்டேன். 5 தொழில் கற்றல்னு சொல்றாங்கல்ல, 5 தொழில் இருக்கு. நம்ம மும்மூர்த்திகளை தான் சொல்றோம். இன்னும் 2 தொழில் எக்ஸ்ட்ரா இருக்கு, அது ரொம்ப பேருக்கு தெரியறதில்லை. அதாவது படைத்தல், காத்தல், அடித்தல், மறைத்தல்னு ஒரு தொழில் ஒன்று இருக்கு. அதுவும் ஒரு தெய்வம் தான் செய்யுது, ஒரு சக்தி தான் செஞ்சிட்டு இருக்கு. அதுக்கு பேர் வந்து சிருஷ்டி, திரௌபவம், சம்மாரம், சிருஷ்டி, திதி, சம்மாரம், திரௌபவம். இன்னும் வடமொழியில் திரௌபவம்னா மறைத்தல். அடுத்தது அருளுதல், அனுக்கிரகம் செய்தல் அப்படின்னு. அதுதான் சதாசிவமூர்த்தி. சதாசிவம் 2 பேருக்கு கோயில் கிடையாது. அதுதான் பெருமான் சொல்றாரு. அதாவது வேதாந்த, சித்தாந்த, போதாந்த, கலாந்த, நன்னூறு கலாந்த உடனே நவில்கின்ற சித்தாந்தம் என்னும் 6 அந்தத்தின் ஞான 6 அந்தத்தின் ஞானமை கொடிநாட்டியே மூதாண்ட கோடியெல்லாம் தாங்கி நின்ற முத்தொழிலும் இருதொழிலும் முன்னின்று ஏற்றி. முத்தொழிலும் 2 பிரிக்கிறார். முத்தொழில 1ஆவும் இருதொழில 2ஆவும் பிரிக்கிறார். ஏன்னா இருதொழில் முத்தொழிலும் இருதொழிலும் முன்னின்று ஏற்றி மூர்த்திகளும் ஏவல் கேட்ப. ஏவல் கேட்கறதுனா என்ன? சர்வன்ட்டுங்கிறது. அப்ப அங்க போய் நிக்கிறதுக்கு நம்ம வந்திருக்கிறோம். நம்ம எங்க இருந்துக்கிட்டு ஏன் இவங்ககிட்ட என்ன இருக்கு? நம்மளுக்கு இவங்கெல்லாம் வந்து ஒரு இதுக்கு உட்பட்டு செயல்படுறாங்க. அதுல போய் நம்ம சிக்கிக்கலாமா? வெட்ட வெளியில, தடையில்லாத வெட்ட வெளியில பிரயாணம் பண்றவங்க. தடைப்பட்ட முட்டுகளுக்கு இடையில தடைப்பட்ட ஒரு இடத்துல போய் தடைபடக்கூடிய சமய கோயில்கள் ஒரு சன்மார்க்கம். அது வந்து எல்லாமே காலம், நியதி, வித்தை, ராகம், புருடன் சொல்லக்கூடிய 7 தத்துவங்களுக்கு கட்டுப்பட்ட நிலைகள். இதெல்லாம் காலத்தை அனுசரிக்கும். அது சரியில்லைன்னா உனக்கு ஒன்றும் வேலை செய்யாது. இது எல்லாத்தையும் தூக்கி போட்டு நீ டைரக்டா வர மாட்டேன். எவ்வளவு தெரியுமா? எல்லாம் அறிய
இந்த மாதிரி இடம் பேசணும். அதை தான் சொல்ல ஐமூர்த்திகளும் ஏவல் கேட்கும், முத்தொழிலும் இருதொழிலும் முன்னின்றேற்றி